இளையராஜா சாருடைய மெட்டுகளுக்கும் நீங்க வந்து பண்ணி நிறைய எம்எஸ்வி சார் ஃப்ரம் கேவி மாதேவன், ஜி ராமநாதன் சார், கேவி மாதேவன் சார், அப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் எம்எஸ்வி ராமமூர்த்தி, எம்எஸ்வி சார், ராஜா சார், ரஹ்மான் சார், எல்லாமே வந்து பண்ணி அது எல்லாமே இசை பயணத்துல கவர் பண்ணிருக்கேன். ராஜா சார் போய் ஒரு சில மாதங்கள் முன்னாடி போய் மீட் பண்ணேன். இசை பயணம் பத்தி தான் பேசினோம். அவர் சொன்னாரு, நீங்க ரீதிகோல பண்ணது பார்த்தேன், இசை பயணம் பார்த்துட்டு இருக்கேன், அடுத்தது எங்க நிகழ்ச்சி பண்றீங்க மார்கழி சீசன்ல அப்படின்லாம் கேட்டாரு. பேசிட்டு இருந்தோம். ரீதிகோலை ராகத்தை பத்தி பர்டிகுலரா பேசிட்டு இருந்தோம். ஆமா, அவர்கிட்ட பாடி காட்டுனீங்களா ஏதாவது? ஆமா ஆமா, அதான் இந்த ரீதிகோலை பத்தி பாடும்போது நம்ம பேசிட்டு இருக்கும்போது சகரிக மணி நிசானிதம பாமகரி சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தில் பாடி தலையை குனியும் தாமரையே உன்னை எதிர்பார்த்து சகரிக மனிதமா சகரிகமா பாமகரி. ஸோ அதுதான் பாடி காமிச்சேன். அவர் சொன்னார், அதான் ரீதிகோலையே நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் சினிமாவில். நான் சொன்னேன், சார் நீங்கள் தான் சார் அந்த ராகத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி லலிதா அப்படின்னு ஒரு ராகத்தை பற்றியும் பேசிட்டு இருந்தோம். இதழில் கதை எழுதும் நேரம் இது, இன்பங்கள் அழைக்கிது, கமதனி சரி சனி சனி தம கமதனி சனி தமகரி. அந்த ஒரு ராகம் விசித்திரமான ஒரு ராகம், வெரி சென்சுவல் ராகம் அப்படின்னு சொல்லலாம், பேஷனட் ராகம். அது வந்து ராஜா சார் தான் கொண்டு வந்திருக்காரு. உங்களுடைய இந்த ஒரு காம்போ எப்ப அது எதிர்பார்க்கலாமா? கூடிய சீக்கிரம் நடக்கிறது? எனக்கு ஆசைதான், எனக்கு ரொம்ப ஆசைதான். அது எப்போ யூனிவர்ஸ் கொடுக்குதுங்கிறது தெரியல. கொடுக்கும்போது அதை வந்து ரொம்ப சந்தோஷமா ஏத்து அது பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு.